ட்ரூக்லேருந்து BTG அல்ட்ரா அப்படிங்கிற ஒரு புது கேமிங் இயர்பட்ஸ் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. இந்த இயர்பட்ஸ் வந்து லான்ச் ஆகும்போது ஒரு 1000 ரூபா ப்ரைஸிங்கில் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ இதோட ப்ரைஸிங் 799 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு. அப்படி நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இது இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து லோயஸ்ட் ப்ரைஸ் வரும்போது அதை பற்றின அலர்ஸ் கொடுக்கறதுக்காக இன்னொரு டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலும் ஓப்பன் பண்ணிக்கும். அதோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த இயர்பட்ஸை பற்றி பார்க்கலாம். முதல்ல ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இந்த இயர்பட்ஸோட பாக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா இயர்பட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபிசிக்கல் ஓவர்வியூ நமக்கு வந்து வெளியே கொடுத்துருக்காங்க. அதில் பாட்டம் சைடில் அல்ட்ரா லோ லேட்டன்சி மோடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியும், அது போக குவாட் மைக் சப்போர்ட்டும் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட சைடில் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது காட்டுறேன். மற்றபடியாக பாக்ஸோட பேக் சைட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து ஈக்குவலைசர் மோட்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுபோக லோ லேட்டன்சி மோடு இருக்குது, இது போக வந்து நமக்கு சினிமேட்டிக் மோட்லாம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை திறந்து இந்த இயர்பட்ஸை என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம், நமக்கு வந்து இயர்பட்ஸ் வச்சுருக்காங்க. அது போக அதோட கேஸிங்கும் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் சைடில் எடுத்து வச்சுட்டு மேலும் பாக்ஸில் என்ன விஷயங்கள் தராங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்படியே உள்ளே இருக்கிற கவர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு USB Type-A to Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அது போக 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது. மேலும் நமக்கு வந்து வாரண்டி கார்டு, அது போக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரியான விஷயங்கள் இந்த பாக்ஸோட வருது. இப்போ நம்ம இந்த இயர்பட்ஸோட கலர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து கிரீன் கலரில் ஒரு வெர்ஷன் வாங்கியிருக்கோம், அதாவது மின்ட் மிஸ்ட்னு சொல்கிறாங்க இந்த கலரை. இது போக மெட்டல் பிளாக் அப்படிங்கிற இன்னொரு வெர்ஷனும் இருக்குது. இப்போ நம்ம இயர்பட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து நமக்கு வழக்கம் போல் ஒரு இன்-இயர் இயர்பட்ஸாக வருது. அதாவது நமக்கு வந்து ரப்பர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து இயர் டிப்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இயர்பட்ஸோட பில்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான் இருந்தாலும் நமக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி கேஸுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து மேக்னெட்டிக் கேஸாக தான் இருக்குது. நமக்கு வந்து மூடிலாம் கேஸோட பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்தவரையும் நமக்கு வந்து இந்த கேஸோட பாட்டம் சைடில் நமக்கு வந்து இந்த சார்ஜ் பண்ணுறதுக்காக USB Type-C போர்ட் கொடுக்குறாங்க. அதுபோக கேஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்லாட் இருக்குது. அதுபோக வழக்கம் போல் போகோமின் கனெக்டர்ஸ் வந்து இந்த 2 இயர்பட்ஸையும் இருக்குது. அதாவது இயர்பட்ஸை வந்து டேட்டாக கேஸ்குள்ளே வைக்கும்போது டேட்டா சார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த போகோபின் கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இயர்பட்ஸோட டிசைன் பார்த்துட்டு தெரியும், நமக்கு வந்து வழக்கமாக ட்ரூக் இயர்பட்ஸ் கொடுத்த மாதிரி கவ் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதில் மைக்ஸும் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து க்ளோஸாக நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நமக்கு வந்து டியூல் மைக்ஸ் இருக்குது ஒவ்வொரு இயர்பட்ஸ்லையும். டோட்டலாக பார்க்கும்போது இதில் 4 மைக்ஸ் இருக்குது. அதாவது குவாட் மைக் ENC சப்போர்ட் இருக்குது. இந்த எலக்ட்ரானிக் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியே இருக்கிற சவுண்டை மைக் மூலமாக உள்ளே வாங்கி உங்களுக்கு வந்து வெளியே இருக்கிற சவுண்டை கேட்காத அளவுக்கு, அதாவது மியூசிக் அதுக்கேற்றாப்புல அவங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரியாக ENC சப்போர்ட் இதில் கொடுக்குறாங்க. இது இப்போ IPX5க்கான ரேட்டிங் வந்து இந்த இயர்பட்ஸில் வருது. அது ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. தண்ணிக்குள்ளே விழுந்ததுன்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும் இயர்பட்ஸ். ஜஸ்ட் வந்து வேர்வை படும் போதோ இல்லைனா லைட்டாக தண்ணி படும்போது பிரச்சனை இருக்காது. ஆனால் தண்ணிக்குள்ளே வந்து இயர்பட்ஸ் விழுந்துச்சுன்னா அது சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து தண்ணியில் வந்து படாமல் பார்த்துக்கிறது நல்லது. மேலும் இயர்பட்ஸ் டோட்டலாக அந்த கேஸோட சேர்த்து பார்க்கும்போது நமக்கு 42.5 கிராம் இதோட வெயிட் வந்து வருது. இந்த 2 இயர்பட்ஸையும் நமக்கு வந்து 13mm கிராஃபைன் டிரைவர்ஸ் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அதுபோல் ப்ளூடூத் 5.4 கனெக்டிவிட்டியோட இது வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் இன்ஸ்டன்ட் பேரிங்கும் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஃபோனை வந்து பேர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட எப்போல்லாம் நீங்கள் கேஸை விட்டு இந்த இயர்பட்ஸ் வெளியே எடுக்கிறீங்களோ அந்த டைமில் இன்ஸ்டன்ட்டாக பேர் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் உடனே பேர் ஆகிடுச்சு டேரெக்டாக ஸ்மார்ட் ஃபோன் கூட. மற்றபடி இந்த இயர்பட்ஸுக்கு SBC மற்றும் AC கோடிக் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த இயர்பட்ஸோட அடிஷனல் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது இதில் வந்து லோ லேட்டன்சி கேம் மோடும் இருக்குது. அதாவது 40 மில்லிசெகண்டுக்கான லோ லேட்டன்சி மோட் கொடுக்குறாங்க. அதை வந்து பேட்டில் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இயர்பட்ஸில். ஸோ சொல்ல போனால் அதாவது நமக்கு வந்து கேமிங் விளையாடுறவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மோடை ஆக்டிவேட் பண்ணணும்னா லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை ட்ரிபிள் டேப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ட்ரிபிள் டேப் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேமிங் மோடுக்குள்ளே என்டர் ஆயிரும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஃபோன் வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது இன்ஸ்டன்ட்டாக அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிவ்னஸ் கிடைக்கும். அதாவது ஃபோனோட ஆடியோ வந்து இன்ஸ்டன்ட்டாக இயர்பட்ஸை கனெக்ட் ஆகிறதுனால இந்த கேமிங் விளையாடும்போது சுற்றி ஏதாவது எனிமீஸ் வராங்களா இல்லையாங்கிறத ஸ்பாட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் பேட்டரி வந்து கூட கொஞ்சம் அடிஷனலாக வந்து யூஸ் ஆகும் நார்மலோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. மற்றபடி இந்த இயர்பட்ஸ் வந்து லாங் டைம் யூஸ் பண்ணும்போதும் பெரிய லெவலில் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் நான் நோட் பண்ணல. காரணம் இது ரப்பரைஸ் இயர்பட்ஸாக இருக்கிற காரணத்தில் நமக்கு வந்து காதில் எந்த இடத்துலையும் அழுத்தம் கொடுக்கல. அது போக நான் சொன்ன மாதிரி 75 டிகிரிஸ் கவ் பிடிச்சிருக்காங்க. அந்த காதோட ஷேப்புக்கு ஏற்றாப்புல அலைன் ஆகிற மாதிரி. அதனால் லாங் டைம் யூசேஜ்லேயும் வந்து பெரிய பிரச்சனை எதுவுமே நோட் பண்ணல. அது போக கிரிப்புமே நல்லா இருந்துச்சு சொல்லலாம். அதனால் நம்ம தலையை வந்து கொஞ்சம் வேகமாக நவுட்னா கூட இந்த இயர்பட்ஸ் வந்து உழலை. ஸோ நல்ல ஒரு கிரிப் வந்து இதுலேருந்து கிடைச்சது. இந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது 60 மணி நேரம் கிடைக்கும் சொல்கிறாங்க. அதாவது இயர்பட்ஸும் நமக்கு கேஸும் சேர்த்து வந்து பார்க்கும்போது 60 மணி நேரம் டோட்டலாக நமக்கு வந்து டைம் கிடைக்கும் சொல்கிறாங்க இந்த பிளேபேக் டைம்லாம். மேலும் பேட்டரி லைஃப் வந்து 0க்கு போனதுக்கு அப்புறம் கூட நமக்கு வந்து ஜஸ்ட் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே 10 மணி நேரம் வரையும் நமக்கு வந்து இந்த இயர்பட்ஸை யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இது நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த இயர்பட்ஸுக்கு 5W சார்ஜ் தான் வந்து சப்போர்ட் ஆகும். அதாவது 5W வச்சு தான் சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். மறுபடியும் பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த கேஸ் வந்து 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறது.
0லேருந்து சார்ஜ் ஆகும்போது. அதே இயர்பட்ஸ் சுத்தமாக பேட்டரி லைஃப் போச்சுனாலும் நமக்கு வந்து 1.5 மணி நேரத்தில் வந்து நமக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து சார்ஜ் ஆகிடுது. அடுத்ததாக இந்த இயர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி பற்றி பேசலாம். நான் ஏற்கனவே சொன்ன இதில் 13 mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து சவுண்ட் குவாலிட்டி டீசெண்டாக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 3 ஈக்குவலைசர் மோட் கொடுத்துருக்காங்க. அதாவது டைனமிக் ஆடியோ, பேஸ் பூஸ்ட் மற்றும் ஸ்பேஷியல் ஆடியோ அப்படிங்கிற 3 மோட்ஸ் இருக்குது. ஈக்குவலைசர் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ப்ரெஸ் பண்ணி இயர்பட்ஸை 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவலைசர் மோட்ஸை மாற்றிக்கலாம். ஸோ இதில் பேஸ் பூஸ்ட் மோடு தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணேன். மற்ற 2 மோட்ஸ் வந்து நார்மலாக இருந்துச்சு. இந்த ஸ்பேஷியல் ஆடியோ அப்படிங்கிற மோடு வந்து உங்களுக்கு சுற்றி இந்த எஃபெக்ட் வந்து கொடுக்குற மாதிரியாக இருக்கும். மற்றபடியாக ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த மியூசிக் கேட்குறவங்களுக்கு நார்மலாக இருந்துச்சு. ஒரு சவுண்ட் குவாலிட்டி டீசெண்டாக இருந்துச்சு சொல்லலாம். பேஸ் வந்து ஓகன் ரொம்ப தம்பிங்காக இல்லை, நார்மலாக இருந்துச்சு. அதாவது என்ன ப்ரைஸிங்க்கு கொடுக்க முடியுமோ அது கொடுத்துருக்காங்க. ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த அது எஸ்பெஷலாக இந்த பேஸ் பூஸ்ட் மோடில் வைக்கும்போது டீசெண்டாக ஒரு பேஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, குறை சொல்கிற மாதிரி இல்லை பெருசாக. ஆனால் பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. ஆனால் நார்மலாக லாங் டைம் யூசேஜுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு சவுண்ட் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதே கால் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். கால் குவாலிட்டியும் டீசெண்டாக இருந்துச்சு. நான் பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கும் அவங்க பேசுகிறது எனக்கு கிளியராக கேட்டுச்சு. அதுவும் நான் வந்து ஓரளவு அவுட்டோர் கண்டிஷனில் வச்சு பேசினேன். அப்படி வந்து அவங்களால என்னோட வாய்ஸை ஓரளவு பிக் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப டிராஃபிக் மாதிரியான கண்டிஷன்ஸில் நீங்கள் வந்து இந்த இயர்பட்ஸை போட்டு பேசினா மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் பேசுறது கஷ்டப்படும். மற்றபடியே நார்மலாக இன்டோர் கண்டிஷன் லைட்டாக மாடரேட்டாக கூட்டம் இருக்கிற இடத்துல நீங்கள் பேசுனீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் பிரச்சனை இருக்காது. மற்றபடி இந்த இயர்பட்ஸோட கண்ட்ரோல்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து எந்த ஒரு இயர்பட்ஸையும் சிங்கிள் டேப் பண்ணீங்கன்னா சாங்ஸ் வந்து பாஸ் மற்றும் ப்ளே ஆகுது. அதுவே வந்து ட்ராக்ஸை மாத்திரக்கு லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை டபுள் டேப் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் சாங் போகும். ரைட் சைடு இயர்பட்ஸை டபுள் டேப் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் சாங்கை பற்றி போகும். இது போல் லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை ட்ரிபிள் டேப் பண்ணும்போது கேமிங் மோடுக்கும், ரைட் சைடு இயர்பட்ஸை ட்ரிபிள் டேப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த கூகுள் அசிஸ்டன்ட் அல்லது சிரியை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். அதே கால் கண்ட்ரோலை பொறுத்தவரையும் ஏதாவது ஒரு இன்கமிங் காலை அட்டென்ட் பண்ணுறதுக்கு சிங்கிள் டேப் பண்ணீங்கன்னா போதும். மேலும் அக்செப்ட் பண்ண கால் இன்புட்ருக்கு மறுபடியும் வந்து சிங்கிள் டேப் பண்ணீங்கன்னா அந்த கால் வந்து கட் ஆயிரும். இன்கமிங் கால் வரும்போது ஏதாவது ஒரு இயர்பட்ஸை டபுள் டேப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து கட் ஆயிரும். ஸோ இதே மாதிரியாக இந்த இயர்பட்ஸில் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. கடைசியாக இந்த இயர்பட்ஸோட விலையை பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன இந்த இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணுற டைமில் வந்து 1099 அப்படிங்கிற ப்ரைஸிங் லான்ச் பண்ணாங்க. இப்போ 799 அப்படிங்கிற விலையில் வந்து ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் விற்கிறாங்க. ஸோ இதோட லிங்க்ஸ் இந்த இயர்பட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் இந்த இயர்பட்ஸை வாங்கிக்கலாம். ஓவரலாக பார்க்கும்போது இப்போ 799 அப்படிங்கிற ப்ரைஸிங் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து யூசேஜ் பேட்டரியும் வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் கிடைக்குது. பேட்டரி லைஃபை பொறுத்தவரையும் நார்மல் யூசேஜில் எனக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலே பேட்டரி லைஃப் வந்து கிடச்சிச்சு. அதாவது ஒவ்வொரு டைமும் 6 மணி நேரத்துக்கு கிட்ட கிடச்சிச்சு. ஒரு டைம் யூஸ் பண்ணும்போது ஒரு 5.5 மணி நேரம் கிட்ட கிடச்சிச்சு. அதுபோல் லோ லேட்டன்சி கேமிங் மோட் வச்சு யூஸ் பண்ணும்போது 4 மணி நேரத்துக்கு மேலே வந்து பேட்டரி லைஃப் வந்து கிடச்சிச்சு. ஸோ பேட்டரி லைஃப் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பாயிண்ட்டாக இருக்குது இந்த இயர்பட்ஸில். ஸோ ஓவரலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா இருக்கா இல்லைன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான பேக்கேஜ் மாதிரி தான் தருது. ஸோ சவுண்டு வந்து பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அது போக இயர்பட்ஸும் பாக்கெட்டுக்குள்ளே வச்சு கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கேரி பண்ணுறதா இருக்கட்டும், அது போக அவுட்டோ யூசேஜாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த இயர்பட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த BTG அல்ட்ரா அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்றபடி நன்றி, வணக்கம்.